அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஸ்மார்ட் ஃபோன்கள் வருகைக்கு பிறகு, ஸ்மார்ட் ஃபோன்கள் வருகைக்கு முன்பு, இப்படியாக நம் வாழ்க்கையை இரு கூறாக பிரித்து கொள்ளலாம். ஸ்மார்ட் ஃபோன்கள் வருகைக்கு முன்பாக இருந்தவர்களுடைய நிலையும் இன்றைக்கு 5Gயினுடைய காலத்தை எட்டியிருக்கக்கூடிய நம்முடைய நிலைகளையும் எடுத்துக்கொண்டால், சில புதுமையான அவர்கள் ஸ்மார்ட் ஃபோன் வருகைக்கு முன்னால் இருந்தவர்கள் அனுபவிக்காத பல காரியங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதை பெருமையாகவும் பேசிக்கொள்கிறோம், அதை மார்த்தட்டி பேசிக்கொள்கிறோம். அவர்களெல்லாம் எப்படி ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லாமல் இருந்தார்கள், அவர்களால் எப்படி இணைய வசதி இல்லாமல் வாழ முடிந்தது, எப்படி ஒய்ஃபை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் வீர வசனங்களை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டார்கள். மொத்தத்திலே நாம் அவர்களை பரிதாபமாக பார்க்கிறோம். ஸ்மார்ட் ஃபோன்கள் கண்டுபிடிக்க முடியப்படாத அந்த காலத்தில் எப்படி அவர்கள் நேரத்தை கடத்தி இருக்கிறார்கள், அவர்கள் இணையதளம் வசதி இல்லாமல் எப்படி அவர்கள் 24 மணி நேரத்தை கழித்தார்கள் என்பதையெல்லாம் அக்கு வேறாக ஆணி வேறாக இன்ச் பை இன்ச்சாக நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது, நாம் யோசிக்கின்ற பொழுது கொஞ்சம் பிரமிப்பாக கூட இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், ஸ்மார்ட் ஃபோன்கள் வருகைக்கு முன்பாக சாதாரண ஃபோனை வைத்திருக்கக்கூடியவர்கள் அதில் சில பாட்டுகளை எல்லாம் பதிவு செய்து அதை கேட்டு நேரத்தை கடத்ததையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த ஃபோனையே கண்டுபிடிக்க முடியப்படாத அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் கடந்த காலத்தை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, தொழில்நுட்பம் வளர்ச்சியே அடையாத அந்த காலத்தில் அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நாம் கேட்டு பிரமிப்படைகிறோம். காரணம், இன்றைக்கு நம்மையெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள் அடிமைப்படுத்தி இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் அடிமைப்படுத்தப்படாத அந்த சூழலில் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்கிறோம். அவ்வளவுதான். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.